සභිකයන්ගේ නම් உறுப்பினர்களின் பெயர்களை உரிய கட்சியின் செயலாளரும் சுயேட்சை குழுவின் தலைவரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கும் இறுதி நாள் இன்றாகும். இன்று நள்ளிரவுடன் இது நிறைவடைகின்றது. இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவானவர்கள் பெயர்களை சமர்ப்பிக்கவில்லை. මෙතෙක් අපිට නොලැබිච්ච නම් සංඛ්‍යාවක් තියෙනවා. නීති ඉඩ තියෙන්නේ අද දිනෙන් ගැසට් කරපුවම පස්සේ ඒගොල්ලන්ට විතරක්. சபாவை தோரா ගැනීමේ சபையின் தவிசாளரை தெரிவு செய்யும் போது சட்ட ரீதியாக தெரிவு செய்வதற்கான உரிமை இவர்களுக்கு மாத்திரமே உண்டு. வர்த்தமானியில் பெயர் குறிப்பிடப்படாதவர்களுக்கு இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. කිසිදු කෙනෙකුට ඒ අවස්ථාවට සහභාගී වීමේ හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. ஆண்டு மே மாதம் 6ஆம் திகதி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கிடைக்கப்பெற்ற ஆசனங்கள் தொடர்பாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண் மற்றும் ஆண் வேட்பாளர்களுடைய பட்டியல் தற்போது தேர்தல் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு கட்சி தவிர்ந்த மற்ற ஏனைய கட்சிகள் எங்களுக்கு அந்த தகவல்களை அனுப்பி வைத்திருக்கின்றன. இவை வர்த்தமானில் வெளியிடுவதற்காக வேண்டி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளிடம் வேண்டிக் கொள்வது, இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு முதல் அவர்களால் நியமிக்கப்பட இருக்கின்ற உறுப்பினர்களை வர்த்தமானில் வெளியிடுவதற்காக வேண்டி உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு ஒப்படைக்கப்படாத பட்சத்தில் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் அந்த சபையினுடைய நடவடிக்கைகள் இடம்பெறும்.